வணக்கம் வெல்கம் டு உலக தமிழா. இன்னைக்கு நம்ம ஒரு மில்லட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், நீங்க டின்னருக்கும் சாப்பிடலாம். திணை அரிசி அடை, அது தொட்டுக்கிறதுக்கு சூப்பரா ஒரு அவியல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்குள்ள உடனுக்குடனே உங்களால பார்க்க முடியும். திணை அரிசி அடை செய்யறதுக்கு இப்போ திணை அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேங்க. திணை அரிசி வந்து அரை கப்பு திணை அரிசி எடுத்திருக்கேன். அதே அளவு பருப்பு 1/4 கப்பு பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, வரமிளகா 3 வரமிளகா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் ஊற வச்ச நேரம்னு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம். 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த அடைக்கு ஒரு தொட்டுக்கிறதுக்கு செய்ய போகிறோம். அது வந்து அவியல். இந்த அவியலில் வந்து வாழைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன். இது வந்து எல்லாமே ஒரு 1/4 கப்பு அளவு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம அவியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அவியல் செய்யறதுக்கு நம்ம அரிஞ்சு ஆல்ரெடி வச்சுருந்த காயை எடுத்துக்கலாம். இந்த அவியலுக்கு மெயினான காயின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூசணிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் மெயினான காய்ங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதெல்லாம் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா ஆல்ரெடி இந்த பூசணிக்காயெல்லாம் தண்ணி இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ அவியலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் சின்ன தேங்காயில் 1/2 முடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயெலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ இதில் நம்ம எந்த காரமும் போடல, அதனால் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம்லாம். இப்போ தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாகவும் வேணாம், ரொம்ப திப்பியாகவும் வேணாம். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுருக்க காயில் இதை வந்து சேர்த்துடலாம். இப்போ காய் வெந்துச்சான்னு பார்த்துலாங்க. இப்போ காய் நல்லா வெந்துருக்கு. இவ்வளோதான், இதான் கரெக்டான ஸ்டேஜ். தண்ணியும் இல்லை, ஓரளவு தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம். ஏன்னா இது வந்து சாப்பாட்டுக்கு தொட்டு நம்ம சாப்பிட போகிறது இல்லை. இது வந்து ஆக்சுவலாக அடைக்கி தான் தொட்டு சாப்பிட போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்குன்னா நல்லா ட்ரையாக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதித்து ஒன்றா சேர்ந்து வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிச்சா போகிறோம். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இது கொதிக்கட்டுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு தயிர், இதை நல்லா விஸ்க் வச்சு அடித்து வச்சுக்கோங்க. இது இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு ரொம்ப சுவையான ஒரு அவியல் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சேர்த்து ரொம்ப நேரம் கொதியெல்லாம் விட வேணாம். அவ்வளோதான், அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். இந்த சூட்லேயே தயிர் நல்லா ஒன்று சேர கலந்துடும். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இப்போ தாளிக்கிற கரண்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிக்கும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ஃப்ளேவரு. இதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரியுது. இப்போ கருவேப்பிலை. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தாளிப்பை அவியலில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்க்கும் போதும் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ தான். நமக்கு ரொம்ப சுவையான அவியல் ரெடி ஆயிடுச்சு. அடைக்கு மாவு அரைக்கலாம். இப்போ அடைக்கு ஊற வச்ச திணை அது கூடவே காஞ்ச மிளகாய், பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கு தேவையான உப்பு
இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அடைக்கு மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இப்போ அடை மாவு தாளிக்க கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இந்த அளவு செவந்தா போதுங்க, ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப். மாவோட இதை கலந்துடலாம். இதோட கலந்துடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மாவை வந்து நல்லா கலந்துட்டு கரைச்சிக்கலாம். இதை கலந்துக்கலாம். இப்போ இதோட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கெட்டியமாக இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க. இதை நீங்கள் வந்து தோசை மாதிரி ஊற்ற போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அடை மாதிரி திக்காக ஊற்ற போகிறோன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். இவ்வளோதான். நமக்கு இப்போ அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தவா வச்சு சுட்டுக்கலாம். இப்போ அடை ஊற்றிக்கலாங்க. ரொம்ப பரவலாக தோசை மாதிரி தேய்க்க வேணாம், ஓரளவு தேய்ச்சிட்டு இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் கூட தான் ஆகும் அடைக்கு, அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ்வை இப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நான் அழகாக செவந்துருக்கு பாருங்கள். இந்த பக்கமும் செவக்கட்டும். இப்போ இந்த பக்கமும் நல்லா செவந்து போச்சு. பாருங்கள் எப்படி செவந்துருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ நமக்கு திணை அரிசி அடை, திணை அரிசி அடையும் தொட்டுக்கிறதுக்கு அவியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.